Dear students, so transportation in plants and circulation in animals. So previous class diffusion, osmosis, imbibition. So topic பார்த்திருக்கோம். அடுத்து now we are going to next topic, root hair, water absorbing unit. So நம்ம பிளான்ட்ஸில் வாட்டரை அப்சர்வ் பண்ணக்கூடிய யூனிட் என்ன சார் அப்படின்னு சொன்னால் ஜைலம். ஸோ ஜைலம் தான் வாட்டரை கண்டக்ட் பண்ணும் ஒன் பார்ட் ஆஃப் த செல் டு அதர் பார்ட் ஆஃப் த செல். ஸோ கன்சிடர் ஏ ரூட். ஸோ ரூட்டை கன்சிடர் பண்ணுறோம். த ரூட் கண்டெயின் மில்லியன் ஆஃப் ரூட் ஹேர், த ப்ரெசன்ஸ் டிப் ஆஃப் த ரூட். ஸோ ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மில்லியன் கணக்கில் ரூட் ஹேர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம ரூட் கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பகுதி என்னன்னு சொல்கிறோம் நம்ம ரூட் ஹேர். ஸோ இந்த ரூட் ஹேர் தான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த சாயிலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஸோ வாட்டரை அப்சர்வ் பண்ணும். இந்த சாயிலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய வாட்டரை அப்சர்வ் பண்ணும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் டயக்ராமில் பாருங்கள், த பாத்வே ஆஃப் வாட்டர் அப்சர்வ்டு பை ரூட். ஸோ எப்படி அப்சர்வ் பண்ணி அதனுடைய பாத்வே எப்படி இருக்குன்றது தான் இந்த டயக்ராமில் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் வாட்டர் என்டர் இன்டு த ரூட் ஹேர். ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் டயக்ராமில் பார்த்தோம். ஸோ இங்கே சாயில் அப்படின்னு சொன்னால் இந்த சாயிலில் ப்ரெசென்டாக இருக்கக்கூடிய வாட்டரு ஸோ இந்த ரூட் ஹேர் அண்ட ப்ரெசன்ஸ் ஆகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வாட்டர், இதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல் இஸ் மோர் தென் கார்டெக்ஸ் ஆஃப் த செல்ஸ். ஸோ இந்த இது வந்து கார்டெக்ஸ் ஆஃப் த செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை கம்பேர் பண்ணும்பொழுது இதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். அப்போ ரூட் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ரெண்டு மெத்தடு தான். ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த மெத்தடு ஆஸ்மோசிஸ் and another one of the method diffusion. So already நம்ம previous classலே osmosis அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுறது எந்த மெத்தடில் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆஸ்மோசிஸ் மெத்தடில் தான் அப்சர்வ் பண்ணோம். ஸோ அப்சர்வ் பண்ண பிறகு இந்த பிளேஸோடைய ரூட் ஹேருடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கார்டெக்ஸோடைய கான்சன்ட்ரேஷனை விட ஹையாக இருக்கும். வாட்டர் மாலிகுலுடைய கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும். ஸோ இது இந்த இப்போ கார்டெக்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜைலத்தை போயிட்டு ரீச் ஆகும். எந்த மெத்தடில் ரீச் ஆகும் அப்படின்னு சொன்னால் டிஃபிஷன் மெத்தட். என்ன மெத்தடில் ரீச் ஆகும்? டிஃபிஷன் மெத்தட். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இன்டு த ரூட் செல். ஸோ எந்தெந்த மெத்தட்லலாம் வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது செல்லுக்கு பார்த்தீங்கன்னா there are two types. So namely first one Apoplast pathway and a symplast pathway. Consider a diagram. So diagram consider பண்ண போகிறோம். ஸோ இந்த டயக்ராமில் இந்த பார்ட் வந்து நம்ம செல் வால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செல் வாலுக்குடைய இன்னர் பார்ட் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பிளாஸ்மா மெம்பரேன். அப்போ அப்போப்ளாஸ்ட் பாத்வேன்றது என்ன சார் அப்படின்னு சொன்னால் the movement of water through the intercellular spaces and wall of the cells. For example பாருங்கள், ஸோ இது intercellular spaces, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடைப்பட்ட இந்த ஸ்பேஸு, அதே போல் ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இடைப்பட்ட ஸ்பேசஸ்ஸு, அதே போல் ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இடைப்பட்ட ஸ்பேசஸ். அப்போ வாட்டர் மாலிகுல் பாஸ் த்ரூ த இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். ஸோ இந்த ஸ்பேசஸ் வழியாக வாட்டர் மாலிகுல் இந்த இடைவெளி வழியாக ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இடைப்பட்ட இந்த இடைவெளி வழியாக வாட்டர் மாலிகுல் பாஸ் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம அப்போப்ளாஸ்ட் பாத்வே அப்படின்னு சொல்கிறோம். அல்லது அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நெக்ஸ்ட்டு சிம்பிளஸ்ட் பாத்வே அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னால் வாட்டர் மாலிகுல் மூவ்ஸ் த்ரூ த செல்ஸ். இட் மீன்ஸ் தட் இஸ் த்ரூ த சைட்டோபிளாசம். ஸோ இந்த பகுதி என்ன? இது செல் வால். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது? சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசத்து வழியாக வாட்டர் பாஸ் ஆச்சுன்னா
நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிம்பிளஸ்ட் பாத்வே. அப்போ சிம்பிளஸ்ட் பாத்வேவுக்கும் அப்போப்ளாஸ்ட் பாத்வேவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால், அப்போப்ளாஸ்ட் பாத்வே த்ரூ த இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ், ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இடைப்பட்ட இடைவெளியில தான் வாட்டர் மாலிகுல் வந்து பாஸ் ஆகும். ஓகேவா? ஆனால் சிம்பிளஸ்ட் பாத்வேல த்ரூ த சைட்டோபிளாசம் ஆர் த்ரூ த செல் மெம்பரேன், த்ரூ த செல்லு. அப்போ இங்கே பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, the connecting link between the two cell. அப்போ இது ஒன் ஆஃப் த செல்லு, பிளான்ட் செல்லு, இது ஒன் ஆஃப் த செல்லு. ஸோ இந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் இந்த இடைப்பட்ட கேப், ஸோ இந்த கேப்பில் தான் வாட்டர் மாலிகுல் வந்து பாஸ் ஆகும். ஸோ இந்த கேப் இட் இஸ் ஆல்சோ நோன் as பிளாஸ்மோடெஸ்மேட்டா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.